கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ஒரு குடும்பம் உபத்திரப்படும் போது அந்த உபத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப நமக்குள்ளே விசுவாசம் அதிகமா இருக்கணும். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஒருவேளை இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கூட இருக்கிறவங்களே எனக்கு சரியில்லையே, என் குடும்பம் எனக்கு சரியில்லையே, நான் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேனே, எந்த சூழ்நிலையும் சரி, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நமக்கு ஆவியானவர் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்துட்டு இருக்கேன், எனக்கு யாருமே துணையா இல்லை, ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த நம்பிக்கையோடு நாம் புதிய நாளை ஆரம்பிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து துதிக்க சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனத்தில் பண்ணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அப்பா விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைவிட்டாச்சு. எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டாச்சு. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்பு ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு தர ஆசீர்வதிங்க. பலர்களை திறந்து, பண்டசலை திறந்து எல்லா குடும்பத்தையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா, சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. கொழுந்து விடுடைய அக்னி என்னோட உள்ளத்துக்குள்ள பட்டி விடு ராஜா. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எதுவும் வராதபடி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ மகிமையின் ஆவியானவர்கள் மேல தங்கிரு ராஜா. விசேஷமாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த அப்படின்னு ராஜா. எங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதங்க ராஜா. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. காண்டாமிருத்து பலனை தாங்க ராஜா, மான் கால்களை தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தை தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும்
அப்பா நிரப்பி ஆசிரிங்க, பரிசுத்தம் நிரப்பு ராஜா, அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா, கிருபையின் வரங்களை தாங்கப்பா, ஞான வரங்களை தாங்கப்பா, தீர்க்க தரிசன வரங்களை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கும் ராஜா. சீசரா புறப்படணும்ப்பா. எல்லா தேசம் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு மேலே வைங்க ராஜா. யாரெல்லாம் விசேஷமா ஜெபிக்கிறாளோ எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா மாறட்டும். பூமியின் மேல் அக்னி போடுறது அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னிலாம் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டி விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.